அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, தெவினியன்ஸ் தேரம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 மார்க்கு. இதுவும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த போர்டு எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரில் இருக்குது. இது நம்ம என்ன எழுதலாம்னா, எந்த ஒரு இருமுனை மின்சுற்றையும் ஒரே ஒரு மின்னழுத்த மூலமும் மற்றும் ஒரே ஒரு எதிர்ப்பும் கொண்ட மின்சுற்றாக மாற்றி கணிக்கலாம். அவ்வளோதான் விஷயம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, IL = VTH/RTH ப்ளஸ் RL அப்படின்னு சொல்லுவோம். என்ன ஃபார்முலானா, IL கண்டுபிடிக்கணும்னா என்ன, VTH/RTH ப்ளஸ் RL அப்படின்னு சொல்லுவோம் ஃபார்முலா. நமக்கு ஃபார்முலா தெரிஞ்சால் ஃபார்முலா எழுதலாம். அப்படி இல்லைன்னா இதை மட்டும் என்ன 2 மார்க் கொடுத்துருவாங்க. எந்த ஒரு இருமுனை மின்சுற்றையும் ஒரே ஒரு மின்னழுத்த மூலமும், ஒரே ஒரு மின்னழுத்த மூலம்னா VTHன்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஒரே ஒரு எதிர்ப்புனா RTH, ரெசிஸ்டன்ஸ் தான் நம்ம எதிர்ப்புன்னு சொல்கிறோம், ரைட்டுங்களா, கொண்ட மின்சுற்றாக மாற்றி கணிக்கிறதுக்கு பேர் தான். நிறைய சர்க்கியூட் இருந்தாலும் எல்லாத்தையுமே சுருக்கி VTH-ஆகவும் RTH-ஆகவும் மாற்றி நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு சர்க்கியூட்டை நம்ம தெவினியன்ஸ் தேரமாக மாற்றணும்னா எந்த ஒரு இருமுனை மின்சுற்றையுமே நம்ம என்ன பண்ணலான்னா ஒரே ஒரு மின்னழுத்த மூலமோ ஒரே ஒரு எதிர்ப்புனா என்ன அர்த்தம், ரெசிஸ்டன்ஸ், மின்தடைன்னு சொல்கிறோம், கொண்ட மின்சுற்றாக மாற்றி கணிக்கிறதுக்கு பேர் தான் தெவினியன்ஸ் தேரம். ரொம்ப ஈஸியாக இருக்குது பாருங்கள் 2 மார்க்கு. இந்த 2 மார்க் அழகாக படிக்கலாம். ஒரு நோட்டை போட்டு எழுதுங்க. எக்ஸாம் அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். தெவினியன்ஸ் தேரம்னா என்னென்னு பார்த்துட்டோம், ரைட்டுங்களா. நன்றி, வணக்கம்.